ஏசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு கொடுக்குற அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் சரியில்லையே, நம்பாதீங்க, அவன் ஏமாத்துருவான், அவனுக்குன்னு யாருமே இல்லை, அவன் சுயமாக கூட அவனால் யோசிக்க முடியாது, அவன் வேஸ்ட்டு, அவன் எதுக்குமே யூஸ் இல்லை, ஒருவேளை அவங்க நல்லவங்களாக இருந்தாலுமே உலகம் அவங்களுக்கு கொடுக்குற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டவங்க அப்படின்னு. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொஞ்சம் லிமிட்டாகவே இருங்க, அவன்கிட்ட பேசாதீங்க, அவன்கிட்ட பழகாதீங்க, இன்னும் நம்மள்ட்ட ஏதாவது ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா நம்மளை ராசி இல்லாதவனுக்கு கூட இந்த உலகம் நமக்கு அடையாளங்களை கொடுக்கும். அப்போ இந்த அடையாளங்கள் நமக்கு அநேக கிடைக்கும் பொழுது நம்ம சில காரியங்களில் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது கூட இந்த அடையாளங்களை உலகம் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது போலன்னு சொல்லி ஒரு மூலையில் நம்ம தாழ்த்தி கொண்டு உட்கார ஆரம்பிச்சிடுவோம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, முன்னேற முடியாது, எழும்ப முடியாதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை நாமே இந்த அடையாளங்களினால நரகமாக்கி கொண்டு இந்த காலங்களை நம்ம கடந்து கொண்டு இருப்போம். தேவனுக்கு அன்பானவர்களே, நான் ஒன்று சொல்லவா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா மோசையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. இந்த உலகம் என்ன அடையாளம் கொடுத்துச்சு தெரியுமா? யாத்திராகமம் 2:14 பார்க்கும் பொழுது மோசே ஒரு கொலைகாரன் என்ற ஒரு அடையாளத்தை இந்த உலகம் கொடுத்துச்சு. அடுத்தது தாவீதனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 21:15 ஆகீஸ் ராஜா எங்கிட்ட பைத்தியம் இல்லைன்னு சொல்லி இந்த பைத்தியத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பைத்தியம் அப்படின்ற அடையாளத்தை தாவீதுக்கு கொண்டு கொடுத்ததை பார்க்குறோம். அடுத்தது யோசேப்புக்கு அடிமை அப்படின்ற ஒரு அடையாளத்தை இந்த உலகம் கொடுத்ததை பார்க்குறோம். அடுத்தது பவுலை பாருங்களேன், பவுல் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கனால கிறிஸ்தவர்களை அவர் கொலை பண்ணதை பார்க்குறோம். அப்போது அப்போஸ்தலர் 9 நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே அனனியாட்ட போகும்போது அனனியாவே பயப்படுறார், இவன் கிறிஸ்தவனுக்கெல்லாம் பொல்லாங்கு செய்தவனாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ பவுலுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு, அவன் கொலைகாரனாச்சு, அவன் பொல்லாங்கு செய்கிறவனாச்சுன்னு சொல்லி. இப்படிப்பட்டதான அடையாளத்தை வேதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? மோசே நீ அபிஷேகம் பெற்றுவன், தாவீது, யோசேப்பு, பவுலே நீ அபிஷேகம் பெற்றுவன்.